வணக்கம். யாமிருக்க பயமே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே வாங்க உள்ளே போய் பார்த்தரலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு போகிற வழியில் இருக்குது. கந்தக்குடின்ட்டு கோயில் பேர். நம்ம அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போய் மற்றதெல்லாம் பார்த்தரலாம் வாங்க. இந்த கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு. அப்படியே பாருங்கள், கோயிலுக்குள்ளே போயிடலாம். நம்ம கந்தக்குடி முருகன் கோயில் இது. இந்த கோயிலோட வரலாறு உள்ளே போயிட்டு என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கொடிமரம் நம்ம வரவேற்குது. கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கொடிமரத்தில் விநாயகர் இருக்காரு. நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு மெல்ல போய் கோயிலுக்குள்ளே என்ன சிறப்புகள் இருக்குது சாமியை பார்த்து வணங்கிட்டு உங்களுக்கு கோயிலோட சிறப்புகள்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். வாங்க உள்ள போகலாம். உள்ள நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. விநாயகர் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம அப்படியே விநாயகரை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அருள்மிகு தேவசேனா இவங்களும் நம்ம உள்ள கோயிலுக்கு முன்னாடி, முருகனுக்கு முன்னாடி ரைட் சைடில் இருக்காங்க. கோயிலுக்கு உள்ள முருகனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே நீங்க பார்க்கலாம், மக்கள்லாம் இருக்காங்க. அப்படியே உள்ள போகலாம். முருகனுக்கு அபிஷேகம் நடக்குது, தெரியுதுங்களா? முருகனுக்கு அபிஷேகம் நடக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. கந்தக்குடி முருகன் கோயில்ல முருகனுக்கு அபிஷேகம் நடக்குது. கோயிலுக்கு வர முடியாதவங்க பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இங்க வரணும்னு நினைக்கிறவங்க, திருநள்ளாறு போகிறவங்க பக்கத்துல முருகன் கோயில் இருக்கு. கோயில்ல உள்ள முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே உள்ள பார்த்தோம்னா இந்த பக்கம் அப்படி 2 பேர் இருக்காங்க. ஆப்போசிட்ல நந்தி ஐயா, வணக்கம் ஐயா. கோயில்ல பாத்தீங்கன்னா முருகனுக்கு அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் பண்ற நீர்லாம் பாருங்க. அப்படியே இங்க நம்ம வந்துட்டோம். விசாலட்சுமி பார்த்தோம்னா அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தது அப்படியே போயிடலாம், உள்ள போயிடலாம். மறுபடியும் கோயிலுக்குள்ள கோயிலோட கோபுரம் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தரிசனம் பண்ணிக்கலாம். வேறவர் அப்படியே பார்த்துக்கோங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா யானை தான் வாகனமே. யானை தான் இந்த முருகனுக்கு வாகனமே. அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த யானையோட வரலாறும் இந்த யானை வாகனத்தோட வரலாறும் வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்தடுத்து நம்ம உள்ளே போய் பார்த்தலாம். வணக்கம். அடியேன் பிரம்மஸ்ரீ சங்கராத்மஜ சிவாச்சாரியார். இந்த திருத்தலமானது கோவில் கந்தன்குடி என்ற பெயரோடு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பேரளத்திலிருந்து கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில், காரைக்காலிலிருந்து மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தின் தல வரலாறு: முன்பொரு காலத்தில் அம்பன், அம்பரன் என்று 2 அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் கடும் தவத்தினை மிச்சி என்ன வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் எனக்கு அழிவு வரப்படாது என்று கேட்கிறார்கள். சிவபெருமானுக்கு ஆசுதோஷி என்று பெயர். சிவபெருமானிடத்தில் எது கேட்டாலும் இவர்களுக்கு இதை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்று அவருக்கு தெரியாது. தன்னை அர்ச்சித்து ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித்து என்று
ஒரு பில்வத்தினாலே அர்ச்சனை செய்து ஒரு உதிரணி ஜலம் அவருக்கு அபிஷேகம் செய்து விட்டோமே ஆனால் இவர்கள் நல்லவர்களா, இவர்களுக்கு இந்த வரத்தை கொடுக்கலாமா வேண்டாமா என்று அவருக்கு தெரியாது. யார் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர், ஆசுதோஷி, சீக்கிரத்தில் திருப்தி அடையக்கூடியவர் என்று பெயர். ஆதலால் அவரும் அசுரகுலத்தில் பிறந்த அவர்களுக்கு ததாஸ்து என்று வரத்தை கொடுத்து விடுகிறார். முன்பு காலத்திலெல்லாம் போர்க்களத்தில் பெண்கள் வரப்படாது என்று சட்டம். ஆகையால் நம்மளை எப்படி போர் செய்து ஒரு பெண் சம்ஹாரம் செய்த முடியும் என்று மிகவும் ஆணவத்தோடு மக்களை எல்லாம் ஹிம்சை செய்து கொண்டு தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டு அந்த இரு அசுரர்களும் கடும் துன்புறுத்தலில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது உரிய நேரத்தில் அம்பிகையானவள் ஒரு அழகான ரூபமாக மாறி அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வருகிறாள். பார்வதியை பார்த்தவுடன் இருவருக்கும் பார்வதியை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை ஏற்படுகிறது. போய் கேட்கிறார்கள், இருவரையும் ஒரு சமயத்தில் திருமணம் செய்து கொள்ள முடியாது. நீங்கள் இருவரும் யுத்தம் செய்து யார் ஜெயித்து வருகிறீர்களோ அவர்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அம்பிகையானவள் கூறுகிறார். அப்பொழுது சகோதரர் இருவருக்குமே யுத்தம் ஏற்படுகிறது. அந்த யுத்தத்தில் அம்பன் என்கிற அசுரன் அம்பரன் என்கிற அசுரனை சம்ஹாரம் செய்துவிட்டு மிகவும் சந்தோஷமாக அம்பாலை மணந்து கொள்ளலாம் என்று ஆசையோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது அம்பிகையானவள் அவனை சம்ஹாரம் செய்வதற்காக புறப்படுகிறார். நம்மலாம் எப்படி வெளியில் போனோம்னா குழந்தைகள் நானும் கூட வரேன்னு கேட்குறதோ, அதே மாதிரி அம்மா வெளியில் போனோடனே அம்மா எங்கே போகிறேன், நானும் உன்னோட வரேன்னு முருகன் கேட்குறார். இல்லை நீ இங்கேயே நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன் அம்பாள். இல்லை நானும் உன்னோட வரத்தான் வருவேன்னு முருகன் சொல்கிறார். சரி, விட்டுட்டு போனால் முருகன் குழந்தை எவ்வளோ விட்டுட்டு போனால் முருகன் மனசு தவிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட அழிச்சுன்னு வரா. அழிச்சுன்னு வந்துட்டு இந்த இடம் வந்தோடனே, கந்தா நீ இங்கே இதோ வந்துடுறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, யுத்தத்தெல்லாம் பார்த்தா குழந்தை பயப்படுமே அப்படின்னு. யாருக்கு பயம்? பிறந்து 6 நாளில் சூரனை நடுநடுங்க சம்ஹாரம் செய்த கந்தனுக்கா பயம்? இருந்தாலும் அம்மா இல்லையா, அந்த வாஞ்சையில் முருகன் இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் இங்கே இருக்க சொல்கிறார். அம்மா சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு கந்தனும் இங்கே இருக்கார். கந்தன் குடி கொண்டதுனால கந்தன் குடின்னு ஊருக்கு பெயர். பக்கத்தில் அம்பனை சம்ஹாரம் பண்ணதுனால அம்பஹரத்தூர் அப்படின்னு பத்ரகாளியம்மன் கோவில் பிரசித்தமாக உள்ள கோவில். முருகன் இங்கே இருக்கிறது தெரிஞ்சு தேவயானை முருகனையே தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று இந்த ஊரிலே தபஸ் இருந்ததாக வரலாறு. அதனால் தேவயானைக்கு இந்த ஊரிலே தனிச்சன்னதி உண்டு. தபஸுக்கு இடையூறு வரப்படாதுன்னு தேவேந்திரன் தன்னுடைய வாகனமான ஐராவதத்தை இந்த ஊரிலே காவலுக்காக வைக்கிறார். எல்லா ஊரிலும் முருகன் கோவிலிலே முருகனுக்கு மயில் தான் வாகனமாக இருக்கும். தபஸ் செய்ததினால் இந்த ஊரிலே முருகனுக்கு ஐராவதம் என சொல்லக்கூடிய வெள்ளை யானை 2 பக்கமும் 2 தந்தங்கள், மொத்தம் 4 தந்தங்களோடு ஐராவதம் என சொல்லக்கூடிய யானையானது முருகனுக்கு இந்த ஊரிலே வாகனமாக அமைந்திருக்கிறது. அருணகிரிநாதர் கந்தன்குடியில் தங்கிய பெருமானே அப்படின்னு திருப்புகழ் பாடியிருக்கார். முருகன் எப்போ வரைக்கும் இங்கே இருக்காருனால் கந்தன்குடியிலே தங்கிட்டாரா, இன்னி பர்யந்தம் முருகன் கந்தன்குடியில் தான் இருக்கார். கந்தன்குடியில் தங்கிய பெருமானே என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சு 1500 வருஷமாக இந்த கோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடியிலேருந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னு தெரியாது. சுவாமி சுயம்பு மூர்த்தி கும்பாபிஷேக காலங்களிலே சுவாமியை நகர்த்தவே முடியாது. சுற்றி தான் மருந்து சாத்த வேண்டும், யந்திரங்கள் எல்லாம் சுற்றி தான் வைக்க வேண்டும். மதுவனம் என்று சமஸ்கிருதத்திலே இந்த ஊருக்கு பெயர். ஒரே தேன் காடாக இருந்ததாம் இந்த இடம். அப்பொழுது அந்த தேனிகளை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு பார்க்கும் பொழுது இப்போ எப்படி இருக்கிறாரோ முருகன் அதே வடிவத்திலே இந்த இடத்திலே இருந்திருக்கிறார். ராஜாக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆலயம் அமைத்து 1500 வருஷங்கள் ஆகிறது. அதுக்கு முன்பு எத்தனை யுகாந்திரமாக சுவாமி இங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. குழந்தையாக முருகனை அம்பிகையானவள் இங்கு விட்டு சென்றதால் குழந்தை பேர் இல்லாதவர்கள் சஷ்டி திதியிலே இந்த முருகனுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வரும் பொழுது நிச்சயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். தேவசேனாயானவள் இந்த தலத்திலே தவம் இருந்து திருமணம் செய்து கொண்டதால் திருமணத்தடை உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஆலயத்திற்கு வந்து அர்ச்சனை செய்து கொண்டு வழிபட இருக்கையில் திருமணமும் அதிசீக்கிரம் நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட இந்த கோவில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். விசேஷ காலங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நித்தியப்படி காலங்களில் இந்த டயத்தில் இருக்கும். தரிசனம் செய்ய வருபவர்கள் நடை திறந்திருக்கும் நேரத்தில் வந்திருந்து அவசியம்
இந்த முருகனை தரிசித்து வாழ்க்கையில் பேரானந்த பெருவாழ்வு வாருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெட்டுவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. நன்றி சார்.